முதல்ல உன் பேர் என்ன? மைனா. நைனா? எனக்கு உங்க அப்பன் பேர் என்னங்கறேன்? பக்கரி. என்ன பக்கரியா? குறுகுப்பேட்டை பக்கரி மகளா நீ? இல்லங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். எத்தனை நாள் அந்த லைன்ல இருக்க? இதான் சார் முதல் தடவை. பசி வயிறு கேட்கல, பணத்துக்காக தெரியாம பண்ணிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. கெஞ்சற மனசு கேட்கல, மன்னிச்சு விட்டுறோம். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டா? அப்படின்னா? அதாம்மா அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப என்னத்துக்குமா கூப்பிடுற? இப்ப என்ன நடந்து போச்சு? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க. அப்ப சரி, இது ஒத்து வராது. கேஸ் எழுதிட வேண்டியதா? என்ன நல்லா திருடி இருக்க சொல்லு. சத்தியமா இத மட்டும் தான் சார் நான் எடுத்தேன். இவ இப்படி எல்லாம் கேட்டா எதுவும் சொல்ல மாட்டா. லாக்கப்ல தள்ளி எல்லாத்தையும் அவுத்து பாரு, என்னென்ன தேடி வச்சிருக்கான்னு தெரியும். போமா. வேண்டாம் சார். போமாங்கறேன். அட உள்ள போமா. என்னையா கேஸ்? சூட்கேஸ். யோ, அந்த பொண்ணு என்னையா கேஸ்? சூட்கேஸ் திருடின கேஸ். சார் சார் சார், பசி கொடுமை தெரியாம செஞ்சுட்டேன். அதுக்காக இவங்க என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கறாங்க சார். யோ, என்னையா? ஒண்ணு இல்ல சார், சோதனை போட போறோம்னு சொன்னோம். இங்கயா சார் என்ன சோதனை போடுறதுக்கு? பொம்பளை போலீஸ் தான் சோதனை போடணும்னு சட்டமே இருக்கு. சட்டம் பேசுறியா? யாருகிட்ட சட்டம் பேசுற? யோ, பைசலாகாம இருக்கிற அந்த பழைய கேஸ்ல கொண்டாயா, எல்லாத்தையும் மேல போட்டு ஒரு வழி ஆக்கிடுவோம். சார் சார் சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. வேணா நான் பணம் கொடுக்கறேன். பணமா? அவங்க கிட்ட பேசிக்க. சீக்கிரம் எடுமா. பர்சா பணத்தை நான் எடுத்துக்கிறேன் சார். சாரி மேடம், நீங்க பத்திரிகை நிருபர் அண்ணம். மேடம், நீங்க பத்திரிகை ரிப்போர்ட்டருங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அது இல்ல, எப்பவும் மத்த குற்றவாளிங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி உங்ககிட்டயும் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டோம். ஓஹோ, எப்பவுமே இப்படிதான் நடந்துக்குவீங்களா? இங்க என்னென்ன நடந்ததுன்னு அடுத்த வாரம் சுட சுட என் பத்திரிகையில எழுத போறேன். அது மட்டும் இல்ல, உங்க மேலதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ண போறேன். மேடம் வரேன். சார். டாடி, சக்சஸ். இன்னைக்கு நாடகம் முடிஞ்சதா? ஏதாவது பரபரப்பான செய்தி உண்டா? சூடான செய்தி தான் உண்டு. பரபரப்பான செய்தி மிஸ் ஆயிடுச்சு. என்னம்மா மிஸ் ஆயிடுச்சு? காவல் நிலையத்தில் பெண் பத்திரிகையாளர் கற்பழிப்பு. வாட்? ஐயோ, அதான் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேனே. அப்படியே டாடி அலறீங்க. அப்படியா? அம்மா, பெட்டி பெட்டி. ம்.